Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜிஎஸ்டி வரி குறைப்பை மாநிலத்தில் முறையாக அமல்படுத்தி பொருட்களின் விலை குறைவதை மாநில அரசு கண்காணிக்க வேண்டுமென பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கோவை பீளமேடு பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். சமீபத்தில் தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரியை குறைப்பேன் என்று மிக தெளிவாக மிக அற்புதமான ஒரு தீபாவளி பரிசை ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று நம்முடைய பாரத பிரதமர் அறிவித்தது நம் அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பல்வேறு பொருட்களுடைய வரி சுமையை குறைத்து தீபாவளி பரிசாக நமக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இதுவரையிலும் இருந்த 28 மற்றும் 12% வரி என்பது முற்றிலுமாக அறவே நீக்கப்பட்டு இப்பொழுது 5 மற்றும் 18 வரியிலே 18% வரியில் மட்டும்தான் ஜிஎஸ்டி இயங்கும். ஒரு சில பொருட்களை தவிர, உதாரணத்திற்கு சிகரெட் போன்ற புகையிலை தொடர்புடைய பொருட்கள் 28லிருந்து 40ற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிக ஆபத்தை தரக்கூடிய பொருட்கள் 40க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆடம்பர பொருட்கள் அதிகமாகி இருக்கின்றன. ஆனால் சாமானிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய அனைத்து பொருட்களுடைய விலையும் சரியாக குறைந்திருக்கிறது. சுமார் 10லிருந்து 13 அல்லது 14% வரை இந்த விலை குறைப்பானது நடைபெற்றது.